நாம் எல்லாரும் கோழை உள்ளத்தை கொண்டு இறைவனால் அழைக்கப்படவில்லை. நாம் யாருமே பயப்படக்கூடாது. இதுதான் பிரியமானவர்களே நல்ல செய்தி. திருத்துதர் பணி முழுவதிலும் பாருங்கள், எப்படி அந்த துணிச்சல். அடிக்கப்படலாம், உதைக்கப்படலாம், நொறுக்கப்படலாம், ஆனால் ஆண்டவர் இருக்கிறார். நான் யாருக்கும் அஞ்ச மாட்டேன் என்று நாம் சொல்ல வேண்டும். Do not be afraid. நம் அன்பு தாய் ஏனென்றால் அருள், அவர் பிறந்தது, அவர் உற்பவித்தது எல்லாம் இறைவனுடைய அருள். இங்கிருந்து போகும்போது பூண்டி மாதாவை தரிசித்து விட்டு அவருடைய துணையை வேண்டிவிட்டு போகும்போது புது தெம்போடு உங்கள் குடும்ப கடமைகளை நீங்கள் ஏற்று நடத்த செல்ல வேண்டும். பிரியமானவர்களே, துணிச்சல் யாரால்? ஆண்டவரால் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவருடைய பேரன்பு திருப்பாடல் 89 வாசிக்கிறோம், என்றென்றும் நிலைத்துள்ளது. எனவேதான் நமக்கு துணிச்சல். திருப்பாடல் 27:10, என் தந்தையும் தாயும் என்னை கைவிட்டாலும் என் ஆண்டவர் என்னை கைவிடவே மாட்டார். 1 கொரிந்தியர் 15:10, I am what I am by the grace of God. நான் இந்த நிலையில்